Hey guys, welcome back to my channel. This is Vijay from Vivan Traders. இப்போ நீங்க சார்ட்ல பார்க்குற இந்த இண்டிகேட்டர் வந்து நானே கஸ்டமைஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் இண்டிகேட்டர் செட்டப். இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஆர் இருக்கும், அதாவது டெய்லி சிபிஆர், பிவட் இருக்கும், மல்டி டைம் ஃப்ரேம் மூவிங் ஆவரேஜஸ் லைக் 15 மினிட்ஸ் 20 இஎம்ஏ, 1 ஹவர் 200 இஎம்ஏ, 15 மினிட்ஸ் 200 இஎம்ஏ, அதே மாதிரி வீக்லி மூவிங் ஆவரேஜ், டெய்லி மூவிங் ஆவரேஜ், அது எல்லாமே வந்து கம்பைண்டா உங்களுக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமோட மூவிங் ஆவரேஜ் எல்லாமே லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கேம்ரலா, வீக்லி சிபிஆர், டெய்லி கேம்ரலா, டெய்லி சிபிஆர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம். லைக் எம்ஏசிடி என்ன சொல்லுது, புல்லிஷ் ஆர் பியரிஷ், வால்யூமேட்டட் மூவிங் ஆவரேஜ், வால்யூமேட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ், சூப்பர் ட்ரெண்ட்னு சொல்லுது புல்லிஷ் ஆர் பியரிஷ், எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இஎம்ஏ 20 வந்து புல்லிஷ் ஆர் பியரிஷ் சிக்னல் இருக்கா. அதே மாதிரி சிபிஆர் வந்து என்ன சொல்லுது, நெக்ஸ்ட் டே சிபிஆர் இல்ல கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து நெக்ஸ்ட் டே சிபிஆருக்கு மேல இருக்கா கீழ இருக்கா, இதோட ஸ்ட்ரென்த் எல்லாம் என்ன, கன்சாலிடேட்டடா இதோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு, பை சைடுல இருக்கா செல் சைடுல இருக்கா, அந்த மாதிரி ஆர்எஸ்ஐயோட ஸ்ட்ரென்த் என்ன, 1 மினிட் டைம் ஃப்ரேம், 3 மினிட் டைம் ஃப்ரேம், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட ஒவ்வொரு டைம் ஃப்ரேமோட ஆர்எஸ்ஐயும் வந்து எடுத்துட்டு வந்துட்டு நம்ம வந்து அதோட ஸ்ட்ரென்த்தையும் எடுத்து இப்படி வந்து கம்பைன் பண்ணி ஒரு கன்சாலிடேட்டடா ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நம்ம பில்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் இண்டிகேட்டரா நான் வந்து டெவலப் பண்ணது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இந்த இண்டிகேட்டர் டெவலப் பண்றதுக்கு எனக்கு நியர்லி வந்து ஒரு 1 இயர் ஆச்சு. ஸோ 1 இயரா நான் ஸ்டடி பண்ணி அத கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி நெறையா சேஞ்சஸ் கொண்டு வந்து ஃபைனலைஸ் பண்ணி இத நம்ம பண்ணியிருந்தோம். அதே மாரி என்னோட ட்ரேடிங் வியூ ப்ரொஃபைல்ல வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல க்ளோஸ் டூ 3000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ ட்ரேடிங் வியூ ப்ரொஃபைல்ல. அப்ப நெனச்சது இத விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் வந்து ட்ரேடிங்க்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் நெனச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்றேனா அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்றத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேல நோ இண்டிகேட்டர்ஸ் ஃபார் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். லைக் நம்ம வந்து ட்ரேடிங்க்கு இண்டிகேட்டர் எந்த ஒரு இண்டிகேட்டரையும் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. மீனிங் மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ, சூப்பர் ட்ரெண்ட், எம்ஏசிடி, பொல்லிஞ்சர் பேண்ட், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, நீங்க இந்த சார்ட்ல இருக்கிற சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற எந்த ஒரு கஸ்டமைஸ்ட் இண்டிகேட்டரோ, எந்த ஒரு டிஃபால்ட் இண்டிகேட்டரோ எதையுமே வந்து நம்ம யூஸ் பண்றது கிடையாது. கம்ப்ளீட்டா இண்டிகேட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டையே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு நம்மளோட ட்ரேடிங்ல இருந்து. பிகாஸ் இது ப்ராஃபிட் குடுக்கல அப்படின்ற ரீசன்னால நான் இத ஸ்டாப் பண்ணல. அஃப்கோர்ஸ் எனக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல இது வந்து பவர்ஃபுல்லா நமக்கு நல்ல ப்ராஃபிட் குடுத்துச்சு. பட் சைட்வேஸ் மார்க்கெட்ல அப்படியே கன்ஃப்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. என்னோட சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்ல நம்ம மேக் பண்ண ப்ராஃபிட் எல்லாத்தையும் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ல கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணுச்சு. ஸோ இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு பிரைஸோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் குடுத்தது. இது மார்க்கெட்ல இருக்கு. ரியலா என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ட்ரூத்த வந்து சொல்லவே இல்ல. அந்த ரீசனால நான் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணேன். ஸ்டார்ட்டிங்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மல்டி டைம் ஃப்ரேம் இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணி, இத வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் அண்ட் மூவிங் ஆவரேஜ் இந்த மாரி நெறைய ஸ்ட்ராட்டஜி அண்ட் கான்செப்ட் எல்லாம் வச்சு லோயர் டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ட்ரி எடுத்து எல்லாமே ட்ரேட் பண்ணோம். பட் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுற மாதிரி இருந்துச்சு. பேக் டெஸ்ட் பண்ணும்போதும் சூப்பரான ரிசல்ட் குடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லா, ரொம்ப அட்ராக்டிவா நமக்கு நெறையா ஒ ஓகே எல்லாம் கிரீனா இருக்கு. ஓகே பை ட்ரெண்டா, எல்லாம் ரெட்டா இருக்கு. செல் ட்ரெண்டா, ஓகே கலர்ஃபுல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு அப்படின்ற மாரி ஒரு ஒரு இமேஜ வந்து குடுத்தது. சார்ட்ல வந்து நல்ல ஒரு கிளீன் சிக்னல்ஸ வந்து நமக்கு குடுக்குற மாரி இருந்துச்சு. பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க 1 ஹவர் 200 இஎம்ஏல வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கு அப்படின்னு போயிருக்கு. அதுக்கப்புறம் பிவட்ல சப்போர்ட் எடுத்து மேல போகுது. ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல. ஸோ இந்த மாரி சிபிஆர்ல இருந்து ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. இந்த மாரி வந்து ஒரு கிளீன் சிக்னல்ஸ், கிளீன் ரிவர்சல் வந்து நமக்கு நடக்கிற மாரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல சிபிஆர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆயி வந்திருக்கு. ஸோ இந்த மாரி நமக்கு கிளியரா நடந்திருக்கிற மாரி இருக்கும். ஆனா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட தான் குடுக்குது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே. ஓ! இங்கிருந்து வந்திருக்கு, அங்கிருந்து வந்திருக்குன்னு. ஸோ இதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, ஓகே பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாரி தெரியும். ஆனா, ரியல் மார்க்கெட்ல இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்மனால ட்ரேட் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா இல்ல. 100% நான் சொல்லுவேன். இந்த இண்டிகேட்டர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல ட்ரேடிங் கரியர்ல. ஸோ அந்த ரீசனால நான் இந்த கம்ப்ளீட்டா இந்த இண்டிகேட்டர ஸ்டாப் பண்ணேன். அதே மாரி ரியல் மார்க்கெட்ல வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இண்டிகேட்டர் எல்லாமே வந்து லேட் என்ட்ரீஸ் தான் குடுத்தது. அதுக்கப்புறம் வந்து கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸே இல்லாம போச்சு ஒரு ஸ்டேஜ்ல. என்னடா ட்ரெண்டிங் மார்க்கெட்ல நம்ம ப்ராஃபிட் மேக் பண்றோம். பட் சைட்வேஸ் மார்க்கெட்ல வர்ற ப்ராஃபிட் எல்லாமே லூஸ் பண்றோமே! அப்டின்ற ஒரு ஃபியர், கான்ஃபிடன்ஸே இல்லாம ஒரு சிச்சுவேஷன். அந்த மாரி தான் எனக்கு நெறைய விஷயம் நடந்ததே தவிர,
ஒரு ப்ராப்பரான கான்ஃபிடன்ஸ் இந்த இண்டிகேட்டர் குடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் எவ்ரி டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. நம்ம ஒரு இடத்த ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். பட் ஆப்ஷன் பையிங் அப்படின்னு ஆஸ் ஆப்ஷன் பையரா நான் அந்த இடத்த போய் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு என்னோட பிரீமியம்ல இருக்கிற ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பிரைஸ் மூவ் ஆச்சு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு எதுவுமே புரியல. ஏன் வந்து ஒரு பிரைஸ் வந்து இந்த லெவல்ல இருந்து இங்க மூவ் ஆகுது? ஏன் அப் ட்ரெண்ட் போகுது? ஏன் டவுன் ட்ரெண்ட் போகுது? என்ன ரீசன்னால பிரைஸ் மூவ் ஆகுது? அப்படின்றது. 2 விஷயம் நான் வந்து இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோல போய் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். பிரைஸ் அண்ட் வால்யூம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பிரைஸ்னா என்ன? வால்யூம்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வால்யூம் வந்து 2மே மார்க்கெட்ல இம்பார்ட்டன்ட். பட் வால்யூம் தான் பிரைஸ டிரைவ் பண்ணுது அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ வால்யூம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்திருப்போம். பட் இந்த வால்யூம் தான் வந்து ஃபைனலா மார்க்கெட்ட டிரைவ் பண்ணுது. அதாவது பிரைஸோட மூவ்மென்ட்க்கு இந்த வால்யூம் தான் ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்டர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ஓகே இந்த வால்யூம் எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சோம். அப்போ வந்து கீழ வந்து நமக்கு டோட்டல் வால்யூம் அப்படின்ற ஒரு பார்ஸ் வந்து நமக்கு இருந்தது. ஓகே. ஸோ இங்க கீழ நம்மளோட ட்ரேடிங் சார்ட்டிங் டெர்மினல்லயே வந்து நமக்கு அ பார்ஸ் வந்து இருக்கும். அது வந்து நமக்கு வால்யூம் இன்ஃபர்மேஷன் குடுத்தது. பட் இது எல்லாமே என்ன குடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் வால்யூம்ஸ தான் நமக்கு காட்டுச்சு. அதாவது ஒவ்வொரு பார்லயும், ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லயும் இருக்கிற டோட்டல் வால்யூம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நமக்கு குடுத்தது. பட் இது வந்து ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷனா, எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ ஒவ்வொரு கேண்டில்லயும் டோட்டல் வால்யூம் மட்டும் பார்த்து நம்மனால டிசைட் பண்ணவே முடியாது. பிகாஸ் அந்த கேண்டில்ல வந்து யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க? எய்தர் பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? இல்ல செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? அப்படின்றது தெரிஞ்சா தான், நெக்ஸ்ட் பிரைஸ் வந்து கன்டின்யூ ஆகுமா? அதாவது இப்போ ஒரு மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மூவ்மெண்ட்ல பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? இல்ல செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? இல்ல செல்லர்ஸ் எதுவும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படின்னு தெரிஞ்சா தான், இந்த மூவ்மெண்ட் வந்து ஃபர்தர் கன்டின்யூ ஆகுமா அப் ட்ரெண்ட்? இல்ல இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகுமா? அப்படின்றத நம்மனால ஐடென்டிஃபை பண்ண முடியும். பிரைஸ் நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, ஒன்ஸ் மூவ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பிரைஸ் இன்ஃபர்மேஷனயே குடுக்கும். இது வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு, இல்ல ஃபால் ஆயிடுச்சு, இல்ல ட்ரெண்ட் கன்டின்யூ ஆயிருக்கு அப்படின்றத. ஸோ ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இண்டிகேட்டர்ல என்ன காட்டுது? மார்க்கெட்ல யார் வாங்குறாங்க, விக்கிறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் எதுவும் காட்டுதா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இண்டிகேட்டர்ல அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல. பிகாஸ் இந்த இண்டிகேட்டர் வந்து பிரைஸ மட்டுமே யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி வர்ற ரிசல்ட். அது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதுதான் இண்டிகேட்டர். ஆனா மார்க்கெட் மூவ் ஆகுறது லைவ் மார்க்கெட்ல அக்ரஸிவா ட்ரேட் ஆகுற ஆர்டர்ஸ் மூலமா தான் அப்படின்றது தான் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்பதான் வந்து இந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன வந்து நம்ம தேடி போவோம். இந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட குவான்டிட்டி வால்யூம் தெரிஞ்சது அப்படின்னாவே நமக்கு வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட ட்ரெண்ட வந்து நம்மனால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர் ஃப்ளோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஆர்டர் ஃப்ளோ அப்படின்ற ஒரு டூல்ல தான் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ரியல் ஃபைட். அதாவது பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் நடக்கிற அந்த ஒரு ஆக்ஷன் ப்ராசஸ். எவ்வளோ குவான்டிட்டி பையர்ஸ் உள்ள வர்றாங்க, எவ்வளோ செல்லர்ஸ் உள்ள வர்றாங்க ஒவ்வொரு பிரைஸ்லயும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோ ஃபுட் பிரிண்ட் சார்ட் வந்து டீடைல்டா குடுக்க ஆரம்பிச்சது. ஸோ அங்க தான் வந்து ஆர்டர் ஃப்ளோல எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சது. ஏன் வந்து ஒரு பிரைஸ் வந்து மேல போகுது? ஏன் வந்து பிரைஸ் கீழ வருது? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரைஸ் வந்து எப்பவுமே லிமிட் பையரையோ, லிமிட் செல்லரையோ தேடி தான் போகும். அக்ரெசிவ் பையர்ஸ் பை பண்றது, அக்ரெசிவ் செல்லர்ஸ் சேல் பண்றது எல்லாமே வந்து லிமிட் பையர்ஸ வந்து தேடி போறது. ஸோ அந்த லிமிட் பையர்ஸ தேடி போறதுக்கான ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா, லிக்விடிட்டின்னு சொல்றோம். ஸோ அந்த லிக்விடிட்டி ப்ராசஸ தான் வந்து எங்க இருக்குன்னு நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோல இருந்து ஈஸியா பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்ப நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போக போதா? இல்ல டவுன் ட்ரெண்ட் போக போதா? அப்படின்றது. ஸோ அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து எந்த இடத்துல ஹண்ட் ஆகுது? ஏன் ஹண்ட் ஆகுது ஸ்டாப் லாஸ்? அப்படின்றதையும் டீடைல்டா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த மொமெண்ட்ல இருந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த இண்டிகேட்டர் வந்து லேகிங். ஸோ இந்த இண்டிகேட்டர் லேகிங்கான இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு குடுக்குது. பட் ஆர்டர் ஃப்ளோ தான் வந்து நமக்கு ட்ரூத்த காட்டுது. அதாவது ஒவ்வொரு கேண்டில்லயும், ஒவ்வொரு கேண்டிலுக்கு பின்னாடியும், ஒவ்வொரு பிரைஸ் லெவல்லயும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கான ப்ராசஸ் என்ன இருக்கு அப்படின்றத வந்து டீடைல்டா புரிஞ்சுக்க முடிஞ்சது. யூசுவலா வந்து இண்டிகேட்டர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டோட மூவ்மெண்ட்ட மட்டும் தான் காட்டும். லைக் பிரைஸ் மூவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்த பை பண்ணியிருக்கலாம், செல் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ரிசல்ட்ட மட்டும் காட்டும். பட் ஆர்டர் ஃப்ளோ என்ன காட்டுது அப்படின்னா, ஒவ்வொரு பிரைஸ் லெவல்லயும் பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? இல்ல பையர்ஸ் வீக் ஆகுறாங்களா? செல்லர்ஸ் யாரும் அப்சர்வ் பண்றாங்களா? இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணுமா? இல்ல ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுது. இல்ல பொசிஷன வந்து கேரி பண்ணலாமா? அப்படின்ற மாரி அந்த ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன வந்து எடுக்க முடிஞ்சது. அதே மாரி இண்டிகேட்டர் வந்து யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட மட்டும் தான் நமக்கு குடுக்கும். ஸோ ஒன்ஸ் பிரைஸ் மூவ் ஆனதுக்கப்புறம், இந்த பிரைஸோட ஆவரேஜ வச்சுட்டு, இல்ல இந்த பிரைஸோட மூவ்மெண்ட்ட வச்சுட்டு, ஓகே இந்த இடத்துல இவ்வளோ தூரம் பிரைஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து இண்டிகேட்டர் வந்து ஒன்லி ரிசல்ட் மட்டுமே குடுத்தது. பட் ஆர்டர் ஃப்ளோ தான் ஒவ்வொரு பிரைஸோட மூவ்மெண்ட்லயும் என்ன ரீசன்க்காக அந்த பிரைஸ் வந்து மூவ்மெண்ட் நடந்திருக்கு. லைக் ஒரு அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் இல்ல சைட்வேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட,
அந்த இடத்த என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ரீசன வந்து என்ன ரீசனால அந்த மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கு, என்ன ரீசனால அது ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்றது வந்து டீடைல்டா குடுக்க ஆரம்பிச்சது. ஸோ அத வந்து ஆர்டர் ஃப்ளோல கிளியரா நம்மளால பார்க்க முடியும். இப்பவும் வந்து நான் இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி 1 இயரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்ளோ கஸ்டமைஸ் பண்ணி ஐ மீன் நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ், நெறைய திங்கிங், நெறைய புக்ஸு, நெறைய வீடியோஸ் பார்த்து நானே ஓனா கஸ்டமைஸ் பண்ண இவ்ளோ பெரிய இண்டிகேட்டர், இவ்ளோ சூப்பரான பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர்ன்னு சொல்லி நானே நெனச்சுட்டு இருந்த இண்டிகேட்டர வந்து நானே விட்டேன் அப்டின்னா, இது எனக்கு கன்ஃப்யூஷன் எல்லா டைம்லயும் அந்த ஒரு சைக்காலஜி டிஸ்டர்ப் பண்ணுச்சு. எனக்கு கன்ஃப்யூஷன் தான் கிரியேட் பண்ணிட்டு இருந்தது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் லைக் மார்க்கெட்ல சர்வை பண்றதுக்கு ஒரு ப்ரோ ட்ரேடரா கன்வெர்ட் ஆகறதுக்கு எனக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்ல. பிகாஸ் இது இன்கம்ப்ளீட்டான விஷயம். அதுக்கப்புறம் லேகிங் பிகாஸ் லேட்டான விஷயம் தான் குடுக்கும். மார்க்கெட்டோட இன்டென்ஷன் என்னன்றதையும் சொல்லாது. பட் இந்த ஆர்டர் ஃப்ளோ அப்டின்றது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே டீட்டெயில்டா என்ன ரீசன்க்காக ஒரு பிரைஸ் வந்து மூவ் ஆகுது. ஒவ்வொரு பிரைஸ் லெவல்லயும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து டீடைல்டா இந்த ஆர்டர் ஃப்ளோ குடுத்தது. ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஏர்லியாவே என்ட்ரி கிடைச்சது. ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான கான்ஃபிடன்ஸ். ஓகே மார்க்கெட் மேல போகும்னா போகும். கீழ வரும்னா கீழ வரும். ஸோ இந்த லெவல்ல ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகும்னா ஹண்ட் ஆகும். லிக்விடிட்டி ஸ்வீப் பண்றதுக்கு இந்த மூவ்மெண்ட் போகும், போகாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ வந்து பெர்ஃபெக்ட்டா நமக்கு குடுத்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கு பின்னாடியும் இருக்கிற லாஜிக் என்ன ரீசன்னால இந்த மூவ்மெண்ட் நடந்திருக்கு? ஏன் வந்து பிரைஸ் இவ்வளோ தூரம் போயிருக்கு? இந்த பிரைஸ் வந்து அகைன் இந்த லெவலுக்கு வருமா? வராதா? அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோன்றது வந்து குடுத்தது. ஸோ அதனால கம்ப்ளீட்டா நான் வந்து ஆர்டர் ஃப்ளோ அப்படின்ற கான்செப்ட்க்கு நான் ஷிஃப்ட் ஆயிட்டேன். பிகாஸ் நான் ரியலா என்னோட பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். நான் இவ்வளோ நாள் வந்து நானே ஓனா கிரியேட் பண்ண கஸ்டமைஸ்டு இண்டிகேட்டரையே வந்து நானே இது யூஸ் ஆகல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு நான் வந்து மார்க்கெட்ல ஸ்டடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க இன்னும் இண்டிகேட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு தடவ ஆர்டர் ஃப்ளோ ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க மார்க்கெட் அண்ட் சார்ட்ட பார்க்குற விதமே வந்து வேற மாரி இருக்கும். அது உங்களுக்கே புரியும். அதே மாரி நான் யூஸ் பண்ற செட்டப் இப்ப நான் வந்து ஆர்டர் ஃப்ளோவ நான் காட்டுறேன் ஆக்சுவலி. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது நமக்கு இதுதான் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ இப்ப இந்த ஆர்டர் ஃப்ளோ டூல் பார்க்கும்போது, இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது ஆர்டர் ஃப்ளோ. ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது நம்மளோட நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ இதுல வந்து நான் எந்த ஒரு இண்டிகேட்டருமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி கேண்டில் ஸ்டிக்ஸ் அதுக்கப்புறம் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் எல்லாமே வந்து நம்ம மேனுவலா ஐடென்டிஃபை பண்ணி ட்ரா பண்ற விஷயம். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகுற விஷயம். நம்ம அந்த லெவல்ல வந்து என்ன ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி, அங்கிருந்து பிரைஸ் மேல போகுமா? பிரேக் அவுட் நடக்குமா? நடக்காதா? அப்படின்றது எல்லாமே கிளியரா பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது ஆர்டர் ஃப்ளோ சார்ட், ஃபுட் பிரிண்ட் சார்ட். ஸோ இதுல இங்க இருக்கிற நம்பர் எல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். பிகாஸ் சம் பீப்பிள் வந்து நினைப்பாங்க, "ஓ! என்னடா இவ்வளோ நம்பர்ஸா இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கன்ஃப்யூசிங்கா இருக்குமே. இதெல்லாம் எப்படி நமக்கு டைம் இருக்காது. இதெல்லாம் எப்படி வச்சு ஒர்க் பண்றது?" அப்படின்ற மாரி வந்து திங்க் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் நானும் ஸ்டார்ட்டிங்ல அப்படிதான் நினைச்சேன். ஆர்டர் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து, இது ஒரு மாரி எனக்கு புரியவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இத இக்னோர் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதையே தேடி போன பெர்சன் தான் நான். அதாவது இதுல இன்ட்ரெஸ்ட்டே காட்டாம, இத பத்தி தெரிஞ்சுக்காம நான் வந்து வெளில வந்தவன் தான். அதுல நானும் ஒரு ஆள் தான். அதுக்கப்புறம் நானே வந்து ரியலைஸ் பண்ணேன். இந்த விஷயத்த இவ்ளோ அற்புதமான விஷயத்த நம்ம வந்து இவ்ளோ அப்படி இக்னோர் பண்ணிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அடி வாங்கி கஷ்டப்பட்டு ஃபைனலா இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணி, இது கூட நமக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றதுக்கு வந்து நிக்கிறேன். ஸோ அதனால தான் நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ற விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு இண்டிகேட்டர் விட்டுருங்க. இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்லல. பட் நீங்க ஆப்ஷன் பையரா உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவேன். ஸோ இண்டிகேட்டர் தயவு செஞ்சு விட்டுருங்க. இண்டிகேட்டர்லருந்து ஆர்டர் ஃப்ளோ அப்படின்ற கான்செப்ட்க்கு ஷிஃப்ட் ஆகுங்க. ஆர்டர் ஃப்ளோவ பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கோங்க. இன் டெப்த்தா தெரிஞ்சுக்கோங்க. லேர்ன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களோட ட்ரேடிங் ஜர்னி வந்து டிஃபரெண்ட்டா வேற லெவல்ல மாறும். ஸோ இதுவரைக்கும் நான் ஆர்டர் ஃப்ளோ ஏன் அவ்ளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து தெளிவா சொல்லியிருந்திருக்கேன். அதே மாரி நான் இண்டிகேட்டர வந்து ஏன் யூஸ் பண்ணல அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் யூஸ் பண்ற செட்டப் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும்னா, கமெண்ட்ல ஆர்டர் ஃப்ளோன்னு டைப் பண்ணுங்க. என்னோட சேனல்ல இருக்கிற அதர் வீடியோஸையும் போய் பாருங்க. ஏன்னா ஆர்டர் ஃப்ளோ ரிலேட்டடா ஒரு சில ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கன்டென்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே ரொம்ப சிம்பிளா, ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோல நான் வந்து சொல்லணும்னு நெனச்ச விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ. வில் see you in another video. Until then, bye.